இந்த வீடியோல நாம ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதாவது வட்டத்தின் பரப்பளவோட ஃபார்முலா என்னங்கறத டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சர்க்கிள் அதாவது வட்டம்னா என்னங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு மைய புள்ளி இருக்கு, இதுல இருந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் இல்ல ஆரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு வட்டம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவை நம்ம சி அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்தி சொல்றோம். நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஓட ஃபார்முலா 2πr, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2r. இதோட வேல்யூவை தான் நம்ம பை அப்படின்னு டிஃபைன் பண்றோம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பையோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம இன்னொரு வீடியோல கொஞ்சம் பார்த்திருக்கோம். இங்க நம்ம பார்க்க போறது ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் அதாவது r கொடுக்கப்பட்டிருக்குன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் c is equal to 2πr அதுவும் நமக்கு தெரியும் அப்படின்னா ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும், இததான் நம்ம இங்க கத்துக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ரேடியஸ் அதாவது ஆரம் r அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஏரியா அப்படின்னா என்ன? இப்போ இந்த சர்க்கிளை நம்ம இப்படி ஷேட் பண்ணினோம் அப்படின்னா இது எவ்வளவு போர்ஷனை கவர் பண்ணுது, இதுதான் நம்ம பரப்பளவு அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ஏரியா அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கிற ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, லென்த் L பிரெத் B அப்படின்னா நம்ம இதை L யூனிட்ஸா நம்ம வந்து டிவைட் பண்றோம். அதே மாதிரி இதையும் வந்து B யூனிட்ஸா டிவைட் பண்ணி இப்படி கோடு போட்டோம்னா ஒரு கிரிட் மாதிரி நமக்கு கிடைக்குது. இதுல குட்டி குட்டி சதுரங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணா அது கரெக்டா L into B அப்படின்னு வரும். அதனாலதான் ரெக்டாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா L into B. இதே மாதிரி சர்க்கிள்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரிட் மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனைனா கரெக்டா யூனிட் ஸ்கொயர்ஸ் நிறைய வருது. ஆனா இந்த மாதிரி ஸ்கொயர் அதாவது ஃபுல் ஸ்கொயர் இல்லாம பாதி இல்ல அதோட கம்மியா இருக்கிற ஸ்கொயர்ஸ் நிறைய இருக்குது பாத்தீங்களா. எஸ்பெஷலி எட்ஜ் கிட்ட பாத்தீங்கன்னா அதெல்லாமும் பரப்பளவுல சேரும். அண்ட் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ அதனால்தான் நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கு பண்ண மாதிரி அழகா இப்படி டிவைட் பண்ணி பண்ண முடியல. சோ நம்ம வேற ஐடியா யூஸ் பண்ண போறோம். சோ சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேற அப்ரோச் யூஸ் பண்ணலாமா? இப்போ இந்த வட்டத்தை நான் இப்படி 4 சம பாகமா வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க கிளியரா என்ன தெரியுதுன்னா மொத்தமா 360 டிகிரிஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு போர்ஷனுக்கும் 90 டிகிரி இருக்குது. இப்போ இதுக்கான ஏரியாவும் நமக்கு தெரியாதே. இது அப்படி வெளில எடுத்து கொஞ்சம் வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சீங்கன்னா இந்த 4 பீஸை இப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு டிசைன் மாதிரி வருது பாருங்க. ஆனா இந்த டிசைன்லயும் அதே பிரச்சனை தான். நம்ம ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி ஈஸியா யூனிட் ஸ்கொயர் போட முடியாது. ஏன்னா மேலையும் கீழையும் இந்த வளைஞ்சு இருக்கிற பார்ட் இருக்குல்ல, கர்வ் இருக்குல்ல, அது இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. சோ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தான், அப்படின்னா சர்க்கிளோட ஏரியாவும் கஷ்டம். ஆனா இப்போ இதே 4 பாகத்தை நான் இன்னும் கொஞ்சம் டிவைட் பண்ணி 4க்கு பதில் 8 போர்ஷனா டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 8 போர்ஷனை இப்படி அரேஞ்ச் பண்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த 8 பாகங்கள்ல ரெட் அண்ட் கிரீன் ரெண்டுமே இருக்குது. எல்லா ரெட் போர்ஷனும் ஒரு பக்கமா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்குது. எல்லா கிரீன் போர்ஷனும் இந்த 2 ரெட்டுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல கரெக்டா ஃபிட்டா இருக்குது. இப்போ இந்த வடிவம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுதா உங்களால? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு நேர போட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இணைக்கரம் மாதிரி இல்ல, அதாவது parallelogram. ஆனா எக்ஸாக்டா இணைக்கரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேல நேர்கோடு இல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது. சோ இது எக்ஸாக்டா இணைக்கரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? 8 டிவைட் பண்ணோம். இதையும்
2 டிவைட் பண்ணி மொத்தமா 16 பீஸ் வச்சோம்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீஸ அதிகமாக்க இப்ப நமக்கு கிடைக்கிற இந்த ஃபிகர் இன்னும் கொஞ்சம் இணைக்கிற மாதிரி இருக்குது. மேல இருக்கிற அந்த வளைவுகள் இன்னும் கொஞ்சம் கம்மியா தெரியுது. ஏன்னா ரொம்ப தூரம் வளையறதுக்கு முன்னாடி அதை வெட்டிடுறோம். நம்ம வெட்டி மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, அதாவது ஒரு ரெட் போர்ஷன் ஒரு கிரீன் போர்ஷன் போட்டோம்ல, அதனால ஓவரால் ஷேப்ல வளைவுகள் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு தெரியுதா? அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன தெரியுது, நம்ம பீசஸ் அதிகமாக்கணும் அப்படின்னா இந்த இணையகரம் மாதிரி இருக்கிறது, அதாவது கொஞ்சம் சாஞ்சு இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு செவ்வகம் கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுது இல்ல? ஏன் இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணினோம்? ஏன்னா நமக்கு சர்க்கிளோட ஏரியாக்கு டைரக்டா ஃபார்முலா தெரியாது. ஆனா இந்த சர்க்கிளை பல துண்டுகளாக வெட்டி அதை வேற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஷேப் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். செவ்வகம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஷேப் தானே. சோ செவ்வகம் மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஏரியாவை வச்சு நம்ம சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஐடியா. இப்ப நீங்களே யோசிச்சிருப்பீங்கல்ல, நம்ம 16 பீஸ்க்கு பதில் சப்போஸ் 24 பீஸ், அதாவது ஏன் இதை வந்து 2 அடுக்குகளாவே இருக்கணும்? ஏன்னா அப்பதான் வெட்டுறது கொஞ்சம் ஈஸி. நம்ம 20 பீஸா பண்ணா கூட கரெக்டா தான் வரும். கொஞ்சம் ஈஸியா நம்ம 4ல இருந்து ஆரம்பிச்சோம் 8 16 ஈஸியா ஒரே பீஸை இன்னும் 2 துண்டா வெட்டிட்டோம்னா 2 மடங்குகள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் வேற எந்த ஸ்பெஷலும் இல்லை அதுக்கு. சோ இப்போ 64 பீஸா வெட்டினோம் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரெட் துண்டும் ரொம்ப சின்னதா இருக்குது, ரொம்ப சின்னதா இருக்குது. அதே மாதிரி கிரீன் துண்டும் ரொம்ப சின்னதா இருக்குது. இதை இப்படி சேர்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவ்வகம் மாதிரியே இருக்குல்ல. நம்ம செவ்வகத்துக்கும் இதுக்கும் ரொம்ப பெருசா வித்தியாசமே சொல்ல முடியல. இப்ப நீங்களே யோசிச்சிருக்கலாம், நம்ம 64க்கு பதில் இன்னும் மேலும் அதிக துண்டுகளா வெட்டினோம்னா நமக்கு பார்க்கறதுக்கு அசல் செவ்வகமாவே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது இல்ல? சரி, எதுக்கு இது பண்ணும்? ஏன்னா செவ்வகத்தோட ஏரியா நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் இங்க செவ்வகத்தோட நீளம் என்ன, அகலம் என்ன? இப்ப யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிற பீஸ், ஒவ்வொரு பீஸும் பாத்தீங்கன்னா அதோட இந்த அளவு வந்து ரேடியஸ். ஏன்னா ரேடியஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு, ஆரம். சோ எல்லாமே ஆர். சோ இந்த ரெட் அண்ட் கிரீன் பீசஸ் பார்க்கும்போது இந்த பகுதியும் ஆர், இந்த பகுதியும் ஆர். சரி, இது வந்து இந்த செவ்வகத்தோட அகலம் அப்படின்னு சொல்லலாம். நீளம் எவ்வளவு? இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நீங்க எல்லா ரெட் பீசஸும் பாருங்க, இப்படி குட்டி குட்டியா பம்போட இப்படி 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 வருது இல்ல? அதோட சேர்த்து எல்லா கிரீன் பீசஸையும் பாருங்க, அதுவும் இப்படி 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 இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு நீளம் நமக்கு கிடைக்கும்? மொத்த வட்டத்தோட சுற்றளவு. ஆனா மொத்த வட்டத்தோட சுற்றளவு எவ்வளவு நமக்கு ஏற்கனவே தெரியுமே, அதுதான் முதல்ல பார்த்தோமே. C is equal to 2πr, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. சோ மொத்தமா இந்த மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் ரெண்டுத்தும் சேர்த்து 2πr. அப்பனா ஒரு நீளத்தை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அளவு எவ்வளவு இருக்கும்? கரெக்ட், 2πr divided by 2 is equal to πr அப்படின்னு எழுதலாம். சோ இப்ப நமக்கு என்ன இருக்கு? ஒரு செவ்வகம், அதோட நீளம் πr, அதோட அகலம் r. இதோட பரப்பளவு எவ்வளவு? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், செவ்வகத்தோட பரப்பளவு வந்து நீளம் இன்டு அகலம், சதுர அலகுகள். சோ இங்க இந்த செவ்வகத்தோட பரப்பளவு πr இன்டு r. அப்பனா எவ்வளவு? πr² அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுக்கும் நம்ம வட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த செவ்வகத்தோட பீசஸ் எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? வட்டத்துல இருந்து எடுத்தோம். சோ
வட்டத்துல இருந்து எடுத்த பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா அதோட பரப்பளவு πr ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதே பீஸ திருப்பி மாத்தி போட்டு வட்டமா போட்டோம் அப்படின்னா அந்த பரப்பளவு அதே தான் இருக்கும், மாறாது. இதுதான் பரப்பளவோட ஒரு முக்கியமான ஒரு தன்மை. நம்ம அதை வெட்டி எப்படி மாத்தி இணைச்சாலும் பரப்பளவுங்கிறது மாறாது. சோ இந்த செவ்வகத்தோட பரப்பளவு πr ஸ்கொயர் அப்படின்னா எந்த வட்டத்துல இந்த பீஸ் எல்லாம் வந்துச்சோ அந்த வட்டத்தோட பரப்பளவும் πr ஸ்கொயர்டா தான் இருக்கணும். சோ அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது வட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். இதுதான் நம்ம முதல்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் நமக்கு இருக்கிற ஃபார்முலா. இந்த வீடியோல நாம ஒரு சர்க்கிளோட ஏரியா, அதாவது வட்டத்தின் பரப்பளவு வந்து πr ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறத பார்த்தோம். முக்கியமா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம விரிவா டிரைவ் பண்ணிருக்கோம்.